2 தேங்காய் எடுத்துருக்கோம். 2 தேங்காவை உடச்சி எடுத்துருக்கோம். இதை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நெய் ஊற்றி இந்த மாதிரி தேங்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறணும். தேங்காய் இன்னமும் இருக்குது, அதையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தேங்காய்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இதில் 5-6 திராட்சை வச்சுருக்கோம். இதை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த முந்திரி உடைச்சி வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை முந்திரி எல்லாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதே இப்போ கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த கப்பால் 4 கப்பு தேங்காய் இருக்குது. இதுக்கு நம்ம 2 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி 1/2 கிலோ மைதா. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மெலிசாக சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். தேங்காய் செஞ்சு வச்ச இதெல்லாம் நடுவில் வச்சுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். எல்லாம் பூரியாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். வானல் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் சூடாகட்டும். இப்போ இது செஞ்சு வச்சது இது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக அப்படி மேலே தெளிச்சிங்கன்னா நல்லா உப்பும். பார்த்தீங்களா? இதை பாருங்கள் நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ நல்லா செவந்திருக்கு. வடிகட்டி எடுத்துக்கலாம்.